வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. ஞானபாரதம் யூடியூப் சேனல் மூலமாக பரிகார கோயில்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று நாம் காணவிருப்பது ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ பூவராகசாமி கோவில். இதோ கோவிலுக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். மகாவிஷ்ணு எடுத்த தச அவதாரங்களில் முக்கியமான ஒரு அவதாரம் வராக அவதாரம். இங்கு பெருமாள் சாலக்கிரமத்தால் ஆன சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். தானே தோன்றிய மூர்த்திகளை கொண்ட வைஷ்ணவ தலங்கள் மொத்தம் 8: ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருப்பதி, வானமாமலை, சாலக்கிராமம், புஷ்கரம், நைமிசாரண்யம், பத்திரிகாசிரமம். ஸ்ரீ பூவராகசாமி சன்னதி மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே காட்சி தருகிறார். ஆனால் முகம் மட்டும் தெற்கு நோக்கி இருக்கிறது. இதோ எதிரே நெடுதுயர்ந்து நிற்கிறது பாருங்கள், பூவராகசாமி திருக்கோவில். அர்த்த மண்டபத்திலே உற்சவர் யக்ஞ வராகமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவியருடன் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். உடன் ஆதி வராகமூர்த்தியும் கண்ணனும் எழுந்தருளி உள்ளார்கள். விஜயநகர நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் இது. கோவிலெங்கும் கருங்கல் வேலைப்பாடுகள் மிக அற்புதமாக காட்சி தருகின்றன. ஸ்ரீமுஷ்ணம் அருள்மிகு ஸ்ரீ பூவராகசாமி கோவிலில் சிறப்பு முஸ்தாசூரணம் என்கிற கோரைக்கிழங்கு பிரசாதமாக தரப்படுகிறது. கோவில் பட்டரிடம் கோரைக்கிழங்கு பிரசாதம் வேண்டுமென்று கேட்டால் 30 ரூபாய் கொடுத்தால் ஒரு பொட்டலத்தில் கோரைக்கிழங்கு மாவு புட்டு போன்ற ஒரு பிரசாதத்தை கொடுக்கிறார்கள். சுவையாக இருக்கிறது. பக்தியோடு வாங்கி கொண்டோம். ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் பன்றி அவதாரம் எடுத்திருக்கிறார். இதன் காரணமாக அவரது அவதாரத்திற்கு கோரைக்கிழங்கு மிகவும் பிடித்தமான உணவு என்பதால் கோரைக்கிழங்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. வராக அவதாரத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் கோவில். ஒரு பிரளய காலம் முடிந்த பிறகு வெள்ளத்தினிலே அமர்ந்திருந்த பூமியை மகாவிஷ்ணு வெண்ணிற வராக, அதாவது பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தமது கொம்பில் பற்றி மேலே தூக்கி வந்து நிலைநிறுத்தி ஆதி வராகர் என்று பெயர் பெற்றார். ஒரு சமயம் இரண்யாட்சன் என்ற அசுரன் பூலோகத்தை கடலுள் தன் வலிமையாலே மூழ்கடித்தான். இதனால் தேவர்கள் மிகவும் அச்சமுற்று பிரம்மாவை நாடினார்கள். பூலோகத்தை மீட்பதற்காக தியானம் செய்தார் பிரம்மா. அப்போது அவருடைய வலது நாசியில் வலது மூக்கில் இருந்து பன்றி ரூபம் வெளிப்பட்டது. அந்த திவ்யமான பன்றி ரூபம் தன் உருவத்தை அதிகரித்து கொண்டே சென்றது. பகவான் விஷ்ணு பன்றி ரூபத்திலே அவதரித்திருக்கிறார் என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி பிரார்த்தித்து நின்றனர். கடலுக்குள் சென்ற வராக பகவான் 7 தீவுகள் கொண்ட பூலோகத்திற்கு எந்த சிறு இடரும் ஏற்படாத வண்ணம் சாதுரியமாக தூக்கியபடி நீரிலிருந்து வெளிப்பட்டார். இதை கண்ட இரண்யாட்சன் கோபம் கொண்டு வராகமூர்த்தியை தாக்க இருவருக்கும் கடுமையான யுத்தம் நடந்தது. இறுதியில் அசுரனை வீழ்த்தி பூமியை காத்தருளினார் வராகமூர்த்தி. பிரம்மாவும் தேவர்களும் வராகமூர்த்தியை வாழ்த்தி துதித்தனர். மீண்டும் வைகுண்டம் திரும்பிச் செல்ல வராகமூர்த்தி எண்ணியபோது பூதேவி தன்னுடன் தங்கியிருக்கும்படி பகவானை வேண்டிக் கொண்டதாக நாரதர் புராணம் கூறுகிறது. பூமி தேவியின் வேண்டுகோளை ஏற்று ஸ்ரீமுஷ்ணம் திருத்தலத்திலேயே பகவான் கோவில் கொண்டதாக ஐதீகம். இவ்வாலயத்தில் பூவராக சுவாமி மூலவராக நின்ற கோலத்திலே காட்சி தருகிறார். தம் இடுப்பில் இருக்கும் சங்கு சக்கரத்தை தன் 2 திருக்கரங்களால் மறைத்த வண்ணம் திருமேனி மேற்கு திசை நோக்கியும் திருமுகம் தெற்கு திசை நோக்கியும் அமையப்பெற்று அருள் காட்சி அருள்கிறார். உற்சவமூர்த்தி யக்ஞவராகர் என்ற திருநாமத்துடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தருகிறார். தாயாருக்கு அம்புஜவல்லி என்ற திருநாமம். தெற்கு பக்கத்திலே தனிச்சன்னதியில் அம்புஜவல்லி தாயார் கிழக்கு திசை பார்த்து அருள்பாலிக்கிறார். அருகே உள்ள வளையமாதேவி என்ற ஊரில் கார்த்திகாயினி முனிவரின் மகளாக அவதரித்து இத்தலத்து பெருமாளை திருமணம் செய்து கொண்டவர்தான் அம்புஜவல்லி தாயார். ஸ்ரீமுஷ்ணம் திருக்கோவில் 7 நிலை கொண்ட கம்பீரமான ராஜகோபுரமாகும்.
திருக்கோவிலின் கருவறையில் வீட்டிற்கும் மூலவரை தரிசிக்கும் முன்பாக தனி சன்னதியில் எழுந்தருளும் ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். கோவிலின் தென்கிழக்கு திசையிலே நித்திய புஷ்கரணி அமைந்துள்ளது. இதில் ஸ்நானம் செய்து அருகிலேயே சன்னதி கொண்டுள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயணரின் தரிசனம் பெறுவது சிறப்பு. திருமாலின் 10 அவதாரத்தில் வராக அவதாரம் சிறப்புமிக்கது. இவரே பூவராகமூர்த்தியாக காட்சி தருகிறார். திருப்பதி திருமலையில் ஏழுமலையானை தரிசிக்கும் முன்பாக அவருக்கு கோவில் கொண்டு எழுந்தருள இடமளித்த சந்தர புஷ்கரணி என்னும் திருக்குளம் அருகில் தனி கோவிலில் நின்று அருள் புரியும் ஆதிவராக பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். பிரம்மன் யாகத்தில் இருந்து இவர் தோன்றியதால் யஜ்ஞவராகர் என்ற பெயருடன் உற்சவர் திகழ்கிறார். இவருடன் நீலமகள், திருமகள் ஆகியோர் உடன் இருந்து பேரருள் புரிகின்றனர். பிள்ளை பேறு வேண்டுவோர் இவரை தரிசித்து புத்திரபாக்கியம் பெறுகின்றனர். சப்தமாதர்கள் சந்நிதி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க அலங்காரமாய் அற்புதமாய் அழகாய் வீட்டிருக்கிறார்கள் சப்தமாதர்கள். குழந்தையம்மன் சன்னதி என்று இந்த சப்தமாதர் சன்னதியைத்தான் சொல்லுகிறார்கள். குழந்தை பேர் வேண்டும் தம்பதிகள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உறுதி என்று கூறுகிறார்கள். இதோ சப்தமாதருக்கு பூஜை செய்யும் ஐயா அவர்கள் இந்த சப்தமாதர்களின் பெருமையை பற்றி சொல்லுகிறார். ஒரு நிமிஷம் அப்படியே கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. சப்தமாதர்கள்னா பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாணம் ஆகும்போது இவங்க 7 பேரும் பொண்ணுக்கு தோழியாக வந்தவங்க. குழந்தை பாக்கியம், கல்யாணம், தொழில், வேலை வாய்ப்பு, வீடு பிரார்த்தனை, கடன் பிரச்சனைகள், சொத்து தகராறு, வீடு கட்டணும், வீடு வாங்கிறதுக்கெல்லாம் பவர் வராகி. குழந்தையா இருந்ததால் அம்மா பேர் குழந்தையம்மன் பேர். குழந்தை பாக்கியம் இங்கே வந்து அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி போனால் குழந்தை பாக்கியம் உண்டு. அதுபோல் கல்யாணம் ஆகாதவங்க மஞ்சள் தாலிகறி ஜாட் வச்சு படைச்சி கொடுப்போம் நாங்கள். அந்த பெண் அந்த மஞ்சள் கொடுத்தா திருமணம் ஆகிடும். பஞ்சமி தேய்பிரி அஷ்டமிலிருந்து வராகிட்டு தேங்காய் விளக்கு போட்டு அம்பலா பிரார்த்தனை பண்ணி போனால் எந்த காரியம் வெற்றாலும் காரியங்கள் வெற்றியாகும். இதோ சப்தமாதர்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணிங்க. அவசியம் ஸ்ரீமுஷ்ணம் கோவிலுக்கு வரும்போது தரிசனம் பண்ணுங்க. ஐயா இருப்பாங்க. ஐயா கிட்ட சொன்னீங்கன்னா அருமையாக அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கட்டும். பிள்ளை பேறு வேண்டுவோர் நித்திய புஷ்கரணியில் நீராடி அரச மரத்தை சுற்றி வந்து பூவராகரை உள்ளன்புடன் உருகி வழிபட வேண்டும். பின்னர் ஆலயத்திலே சந்தான கிருஷ்ண மூர்த்தத்தை கைகளில் வாங்கி மடியில் வைத்து வணங்கினால் மழலை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். தாயாருக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் ஆகும்போது இவங்க 7 பேரும் பொண்ணுக்கு தோழியா வந்தவங்க. மக்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சப்தமாதர்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு சாமியை கும்பிடுவோடி அங்கே யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கும்பிட்டா அது விசேஷம். நல்லா தரிசனம் பண்ணீங்க எல்லாரும். தனது ஒரு விழி பார்வையால் அரச மரத்தையும் மறு விழி பார்வையால் துளசி செடியையும் உருவாக்கியவர் பூவராகர். இதோ நாகக்கன்னிகை சந்நிதி இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை பொருத்தம் பார்க்கறது, புத்திரபாக்கியம் இல்லாதவங்க வந்து வேண்டிக்கிறது, எல்லாத்துக்குமே விசேஷமாக அருள் பண்ணுவாங்களாம். எல்லாம் வேண்டிங்க பார்த்துங்க. அருணகிரிநாதர் தரிசித்த தலம் ஸ்ரீமுஷ்ணம். இது புகழ்பெற்ற ஆதி வராக பெருமாள் கோவில் கொண்டுள்ள அருமையான தலம். வைஷ்ணவர்கள் இதை ஸ்வம்யுக்த ஸ்தலம், தானாகவே தோன்றி விளங்கும் தலம் என்று கொண்டாடுகிறார்கள். இவ்வாறு 8 தலங்கள் உள்ளன. இங்கெல்லாம் லக்ஷ்மியே பெருமாளை பூஜித்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த ஸ்ரீமுஷ்ணம் ஆலயம் திருமுட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டத்தில் அணைக்கரை மீன் சுருட்டியிலிருந்து சேத்தியாத்தோப்பு வழியே வடலூர் செல்லும் சென்னை நெடுஞ்சாலையில் ஷோடதரம் என்ற ஒரு ஊர் வரும். அங்கிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் விருத்தாசலம் செல்லும் சாலையிலே அமைந்துள்ள ஊர்தான் ஸ்ரீமுஷ்ணம். அவசியம் ஒருமுறை ஸ்ரீமுஷ்ணம் சென்று ஸ்ரீ வராக பெருமாளை தரிசித்து உங்கள் துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் விடுபடுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வரம் தரும் அற்புதமான ஆலயமாக இந்த ஸ்ரீமுஷ்ணம் அமைந்திருக்கிறது. அவசியம் சென்று வாருங்கள். மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக பதிவும் உங்களுக்கு வந்து சேரும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம்.